தூத்துக்குடியில் விபத்து நடந்த ஆலைக்குள் அமைச்சர்கள் சி.வி. கணேசன், அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்கலாம். கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க விஜயகாந்த். நிச்சயமாக மேடம். அதாவது தூத்துக்குடியில் இயங்கி வரும் பிரபல மீன்கள் பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலாசி புட்ஸ் என்ற நிறுவனத்தில் நேற்று இரவு ஒரு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. முதற்கட்டமாக இந்த தீ விபத்து குறித்து அமோனியா கசிவு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு சுமார் 30 பேர் பாதிப்படைந்து தூத்துக்குடியில் உள்ள 3 தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் இவர்களில் இந்த 30 ஊழியர்களுடன் ஒரு தீயணைப்பு வீரரும் பாதிப்படைந்து அவரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் இந்த விபத்து குறித்து பல்வேறு துறை அதிகாரிகள் காலை முதலே அந்த ஆலைக்குள் பயங்கர ஒரு சோதனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக தொழிலக நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் இன்று நேரில் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் நேரில் பார்வையிட்டார். பின்னர் அவர்கள் அந்த சிகிச்சை பெற்று வரும் 3 மருத்துவமனைகளுக்கும் நேரில் சென்று அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அவர்களுக்கு எந்த உதவியினாலும் செய்வது குறித்து நான் முன் வருவதாகவும் அவர்களிடம் கூறி சென்றார். மேலும் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் அவர்கள் பின்னர் அந்த விபத்து ஏற்பட்ட அந்த நிலாசி புட்ஸ் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி ஆகியோர் உடன் இருந்தனர். அப்போது ஆலைக்குள் சென்ற அமைச்சர் சி.வி. கணேசன் அங்கு விபத்து குறித்து ஆலை நிர்வாகத்திடம் கேட்டறிந்தார். பின்னர் அங்கு பாதுகாப்புகள் குறித்தும் கேட்டறிந்து பின்னர் அவர் கூறுகையில் ஆலைக்குள் ஏற்பட்டது அமோனியா கசிவால் விபத்து ஏற்படவில்லை, தீ விபத்து காரணமாகவே அந்த விபத்து நடந்ததாகவும், மேலும் விபத்து குறித்து அந்த விபத்தில் பாதிப்படைந்தவர்கள் தற்போது ஒரு 8 பேர் சிகிச்சை முழுமையாக அளிக்கப்பட்டு வீடு திரும்பியதாகவும், மீதி ஒரு 23 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும், அவர்களும் இன்று அல்லது நாளை காலைக்குள் முழுமையாக சிகிச்சை பெற்று வீடு திரும்புவார்கள் எனவும் கூறியுள்ளார். மேலும் தொழிலாக பாதுகாப்பு துறையில் அந்த தொழிற்சாலையில் ஆய்வு நடத்தி வருவதாகவும், அந்த ஆய்வின் அறிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்த பின்பு அந்த ஆலையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்து தெரிவிக்கப்படும் என்பது அவர் தெரிவித்தார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.